அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்றைக்கி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக ஆனால் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி சமோசாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எப்பவும் போல் மைதா மாவை கலக்கி வச்சுக்கோங்க. சமோசா செய்ய மைதா மாவு தான் பெஸ்ட்டு, நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவும் கலக்கி வச்சுக்கலாம். இப்போ எப்பவும் போல் நல்லா சப்பாத்தி மாதிரி பரப்பி விட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் கத்தி வச்சு நான் எப்படி கட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். இதே மாதிரி கட் பண்ணுங்கள். நடுவில் ஒட்டி தான் இருக்கணும், நடுவுலையும் கட் பண்ணிடக்கூடாது, நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதோடய எட்ஜஸை நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக அமுத்தி விட்டுடுங்க. அந்த எட்ஜு இந்த எட்ஜையும் சேர்த்து நல்லா ஷார்ப்பாக இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா பார்க்க பூ போல் ஷேப்பாக வந்துடும். இது பார்க்க தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப ஈஸி, பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு ஆயிலில் மீடியம் ஹீட்டில் தான் ஆயில் எப்போவுமே இருக்கணும், ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் கொத்தமல்லி தூவிட்டுடுங்க. பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது செகண்ட் டைப் ஆஃப் சமோசா பார்க்கலாம். அதையும் நல்லா பரப்பி வச்சுருக்கேன். பரப்பி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் போட்டுக்கலாம். இதை ஒரே ஒரு ரோல் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு 8 சமோசா ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட ஃபோல்டிங்கும் பார்க்க சமோசா மாதிரி தான் இருக்கும். கட் பண்ண ஒவ்வொரு கட்லேயும் நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு அதோடய எட்ஜஸில் இந்த மாதிரி தண்ணி தொட்டி விட்டுடலாம். பாருங்கள், அந்த எட்ஜு இந்த எட்ஜு சேர்த்து இது மாதிரி நல்லா அமுக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்கை நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரத்தை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் நல்லா சீல் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப அருமையாக பார்க்கவும் சமோசா மாதிரி ஏதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ரம்ஜான் டைமில் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இது ஒரு டைப் ஆஃப் சமோசா, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நம்ம 3வது டைப் ஆஃப் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நல்லா மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு நான் கட் போட்ட மாதிரியே கட் பண்ணி விட்டுடுங்க. இதுவும் அப்படி தான், ஒன்றே ரோல் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஜாஸ்தி சமோசா செஞ்சிடலாம். நடுவில் அந்த கிண்ணம் எடுத்த போர்ஷனில் கொஞ்சோண்டு தண்ணியை தடவி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துடுங்க. இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி, பார்க்கவும் நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் சமோசாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற சமோசா ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதோடய எட்ஜில் கொஞ்சம் மைதா மாவும் தண்ணியும் கலக்கி பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறதுனால இது பிரிஞ்சு வராது. இப்போ கத்தியை வச்சு லைட்டாக 2 கீச்சுங்க, அப்புறம் ஒரு கட் பண்ணி விடுங்க. 2 கீச்சிட்டு ஒரு கட் பண்ணி விட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனாக உங்களுக்கு மாறிடும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி கத்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது இனியும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்கவும் சாப்பிடவும். கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் சமோசாவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனும் நம்ம முதல்ல செஞ்சோம்ல அதே மாதிரி தான். அதே மாதிரி உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு இந்த ரோல் பண்ணிவிட்டு மைதா சிலரி வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கட் பண்ணுறோம். ஆனால் நம்ம லாஸ்ட்டாக இதில் நைஃப் வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்காம சும்மா இந்த மாதிரி கீச்சி விட்டு கட் பண்ணி மட்டும் விட்டுடுறோம். இதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே மாதிரி சமோசா பண்ணலாம். லாஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமோசா குழந்தைகளெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷேப் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு மேலே ஒரு குச்சி அதில் குத்தி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் சீல் பண்ணிக்கணும். இது கரெக்டாக ஒட்டி பிடிக்கலைன்னா கொஞ்சம் தண்ணியை சைடில் தடவி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுடுங்க, எந்த ஓப்பனிங்கும் இல்லாத மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். பார்க்க லாலிபப் மாதிரி இருக்கிறனால இது குழந்தைங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைப் ஆஃப் சமோசா செய்ய நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிடுங்க. 2 ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஸ்கொயர் பீஸு அது மேலே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. 4 பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜி எடுத்து நல்லா அமுக்கி விட்டுடுங்க. அதே மாதிரி அந்த எட்ஜையும் நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறீங்களோ அதே மாதிரி அமுக்கி விட்டுடுங்க.
இது ரொம்ப ஈஸி தான். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. நம்ம காமிச்ச டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோல்டிங் ஆஃப் சமோசா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.